நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலவச உணவு கூடத்தை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து உணவு கூடத்தை புனிதம் செய்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு மதிய உணவை பரிமாறினார். மேலும் பொதுமக்களுடன் அமர்ந்து ஆயர் சகாயராஜ் மதிய உணவு அருந்தினார். வாரத்தில் 2 நாட்கள் உணவு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆண்டு முழுவதும் உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் பாதிரியார்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் அன்னையுடைய திருத்தலத்திற்கு அருளாசி பெறுவதற்காக அன்னையுடைய அருள் ஆசிரியர் திறப்பதற்கு இங்கு வந்து இந்த உணவை பகிர்கின்ற பொழுது எழுதுகின்ற பொழுது அவர்களுக்கு உடல் உள்ள மண்ணை பெறவும் அன்னையுடைய அருளோடு ஆசிரியரோடு அன்னையினுடைய அருளால் ஆசிரியராக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் சொல்வோம், இருக்கிற எங்கள் சபையே போற்றப்படுகள் ஆட்சி வருகை திருவுள்ள முன்னுரை நிறைவேறுவது நாங்கள் நடிப்பது போல எங்கள் குற்றங்களின் சோதனை வழிவிடாமல் இருந்து அருள்வீண்டும் அருகிய வாழ்வு மாண்போடு இருப்பாராக. எல்லாமே நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் வழக்கதே மாட்சியாலும் இவ்வுலகை வேறுபட மாறாத அன்பாலும் தம் திருத்தை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் வந்து உணவருந்துகிற எல்லோருக்கும் நமது ஆசையை நிரம்ப கொடுப்பாராக. அன்னையின் உணவை பெற்று செல்கிற எல்லோரும் உடலிலே உள்ளத்தில் நலம் பெற்றவர்களாய் என்னாலும் மகிழ்ந்து வாழ இறைவன் இந்த இல்லத்தில் நாளும் தங்கி வரக்கூடிய எல்லோருக்கும் நமது அருளை ஆசிரியர் நாளும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாக நம்மையும் இந்த உணவு கூடத்தையும் ஆசிரியராக அவனை அதிசயங்கள் பங்கு தந்தைக்கு மற்ற அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் வந்திருக்கின்ற மற்ற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை. ஒவ்வொரு நாளும் வருகின்ற திருப்பயணிகளுக்கு நாம் அன்னதானம் வழங்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கூறி கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து முழு மூச்சாக இதற்கு எங்களை உற்சாகப்படுத்தியவர்கள் நம்முடைய. ஆகவே இதை முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதற்கு ஏற்பாடு செய்த இந்த குறுகிய காலத்தில் இதை நிறுவிய நாம் வழக்கம் போல் இது முடியுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க. பொங்கல் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. ஆயர் கேட்ட பொழுது இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கலாமே அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஒரு நாள் பதர் நம்முடைய விருந்து என்ன செஞ்சோம், பல நேரங்கள் பொருள்தான் குட்டி அதனால பால் சௌகரியமாக உழைக்கிறவர்கள், உணவு தயாரிக்கிறவர்கள், உணவு சாப்பிடுபவர்கள் எந்த வித்தியாசம் இருக்காங்க. கோவிலுக்கு தெரியாதனையாக வரக்கூடியவர்களே சப்பாத்தி செய்வதை பார்த்திருக்கிறேன், சமைப்பதை பார்த்திருக்கிறேன், அவர்களே பரிமாறுவதை பார்த்திருக்கிறேன். எல்லோரும் வரக்கூடிய எல்லோரும் உணவு சிறப்பு இடமாக அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது. அவங்க சீக்கிய சமூகத்துல எவ்வளவு பெரிய பொருட்கள் இருந்தவராக இருந்தாங்க. அதை உணவு பரிமாறுவதை ஒரு பெரிய சமய கடமையாக கருதி செய்வதை பார்க்கிறேன். இந்து ஆலயங்களிலும் இந்த ஒரு மரபு இருக்கிறது. அதே போல எனது நல்ல நண்பர் அருள் வேதிஸ் அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் இதை ஊக்குவிப்பதை அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். ஆக வரக்கூடியவர்கள் இது ஏதோ ஒரு உணவு என்று நினைக்க மாட்டார்கள்.
அன்னை தருகிற உணவு ஆரோக்கியமாக கொடுக்கிற ஆரோக்கிய உணவு என்றுதான் இதை அருந்தி செல்வார்கள் என்பது வரக்கூடியவர்களிடம் காசு இல்லை, ஆகவே இலவசமாக உணவு கொடுக்கிறோம் என்பதுதான் அல்ல. ஒரு அன்னை உணவாக அவர்கள் ஒரு சகோதர உறவோடு வரக்கூடிய எல்லோரோடும் இணைந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அன்னை சொல்லுகிற போது கூட இந்த பாக்கெட் கூட தான் கொடுத்து அனுப்பக்கூடாது. ஒரு சகோதரரோடு எல்லோரும் அமர்ந்து உணவுக்கு செல்லக்கூடிய ஒரு உணவு கூடமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வெளிப்படுத்துகிறேன். அந்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்க மிகுந்த மகிழ்ச்சி. அன்னை புகைப்படத்துக்கு வரக்கூடிய எல்லோருமே அன்னை உணவை உண்டோம் என்கிற ஒரு ஆசீர்வாதமான உணவை உண்டோம் என்கிற உணவோடு செல்வதற்கு நிச்சயமா இந்த உணவு கூடம் சரியாக இலவச உணவு கூடம் என்றெல்லாம் நாம் சொல்ல போவது கிடையாது. அன்னையின் உணவு கூடம் அல்லது அன்னையின் அன்னை கடவுளுடைய அருளும் ஆசையை நாளும் நமக்கு பெருமை கிடைக்கின்றது. அதற்காக கூட எனது ஆசையை தான் சொன்னேன். அதை நிறைவேற்றி கொடுத்து நமது திருவள் தந்தை, உதவி அறிவர் தந்தை, பொருளாளர் தந்தை, அதே போல உணவு இது போன்ற காரியங்களுக்கு பொறுப்பாக தந்தை மாற்றின் இதை உணவு தூய கணக்கு செய்து கொடுத்திருக்க பொறியாளர் ஜான் பெரிதோ அவரோடு உழைப்பதில் மனமார்ந்த தேங்க்யூ.